இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் நீங்கள் செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வழிகளை ஆசீர்வதித்து தருவார். இந்த நாளின் செய்திக்காக நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் புஸ்தகம் 37 அதிகாரம் 23 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் முன்பதாகவே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களுடைய வழிகளை இந்த மாதம் முழுவதும் நிச்சயமாகவே உறுதிப்படுத்தி தருவார். நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், தேவன் நிச்சயமாகவே என்னுடைய வழிகளை உறுதிப்பட செய்வார் என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள். தேவன் இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாகவே உங்களுடைய வழிகள் உறுதிப்பட்டதை நீங்கள் உணர்ந்து தேவனை அதிகமாய் துதிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய வழிகளில் நீர் பிரியமாயிருக்கிறீர், என்னுடைய நடைகளை நீர் கவனித்தீர். ஆண்டவரே, என்னுடைய நடைகள் உம்மால் உறுதிப்பட்டது நிமித்தம் என்னுடைய வழிகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அதே போல நீங்கள் சங்கீத புஸ்தகம் 139 அதிகாரம் 23, 24 வசனத்தை பார்க்கும் பொழுது தாவீது ராஜா மேல் சொன்ன வசனங்களை உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். தேவன் என்னில் நிச்சயமாய் பிரியமாய் இருக்கிறார் என்றதை அவர் உணர்ந்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து பாரும். ஆண்டவரே, நீர் என்னுடைய வழிகளை, என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரும். அப்பா, நீர் என்னுடைய இருதயத்தை சோதித்து பாரும். நீர் அப்படி சோதித்து பார்த்து அதில் தீமையான காரியங்களை நீர் பார்ப்பீர் என்று சொன்னால், அந்த காரியங்களிலிருந்து உம்மை அவமதிக்கிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், அதிலிருந்து என்னை விடுவித்து நல்ல வழியிலே என்னை நடத்தும், நீதியின் பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். தாவீது ராஜாக்கு நன்றாகவே அறிந்திருந்தார், தேவன் என்னை உருவாக்கினார், தேவன் என்னுடைய எலும்புகளை எண்ணியிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 139 அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை பார்ப்பீங்க என்று சொன்னார். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அருமையானவர்களே, தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய கண்களே என்னை பார்த்து பிரமிக்கத்தக்க அளவிலே என்னை அவ்வளவு அழகாக நீர் உருவெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் வசனங்களை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, என்னை ஒளிபீடத்திலே நீர் உண்டாக்கப்பட்டாலும் நான் பூமியின் தாழ்விடங்களிலே நான் உருவெடுத்து நான் உண்டாக்கப்பட்டதுக்கு முன்பே என்னுடைய எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அவர் நன்றாய் அறிந்திருந்தார், தேவன் அவரை உருவாக்கும் பொழுதே அவருடைய எலும்புகளையும் அவர் எண்ணி இருக்கிறார் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, இன்னும் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டதே, என்னுடைய அவயங்கள் ஒன்றாகிலும் சேதப்படாமல் நீர் அதை அழகாக நீர் படைத்திருக்கிறீரே, உண்டாக்கியிருக்கிறீரே என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவரே, என்னை நீதியின் பாதையிலே நீர் நடத்துகிறீரே, உம்முடைய தயவினால் உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்பி உம்முடைய ஆலோசனையிலே என்னை நடத்துகிறீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பிரியமா என்னில் இருக்கிறீர் என்று நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே இத்தனை காரியங்களும் அவர் உணர முடியும் என்று சொன்னால் நாம் எவ்வளவா இந்த நாட்களில் கிருபை நிறைந்தவர்கள் என்று உணர வேண்டும். அவருடைய சுவாசத்தில் நமக்குள் வைத்தது நிமித்தம் நாம் எவ்வளவாய் அவரை துதிக்க வேண்டும். நாம் நிர்மூலமாகாமல் நாள் மட்டும் ஜீவனோடு இருப்பது நிமித்தம் நாம் எவ்வளவு அதிகமாய் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தாவீது இதையெல்லாம் உணர்ந்து அவரை துதித்து கொண்டே இருந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய நடைகள் உம்மில் உறுதிப்பட்டிருக்கிறது, ஏனென்று சொன்னால் நீர் என்னில் பிரியமாயிருக்கிறீர் என்று நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே நம் மேல் வாசித்த அந்த வசனங்களில் 4 காரியங்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம். அவர் 4 விதங்களில் தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருந்தார் என்று சொல்லி நீங்கள் சங்கீதம் 139 அதிகாரம் 23, 24 வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, என்னை நீர் சோதித்து பாரும், என்னை ஆராய்ந்து பாரும் என்ற அந்த வசனங்களில் முதல் காரியம், அவர் இருமுறை என்னை
என்னை என்று சொல்லுகிறார். என்னை என்று சொல்லும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனை குறிப்பிடுகிறது. அவர் எவ்வளவு தைரியமாய், ஆண்டவரே நீர் என்னை சோதித்து பாரும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு நன்றாய் அறிந்திருந்தார், நான் தீமை ஒன்றும் செய்யவில்லை, நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன். ஆண்டவரே என்னை என்று அவர் மறுபடியும் சொல்லுவது நோக்கம், என்னை நீர் ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என்னில் நீர் நன்மையானதே நீர் பார்க்க முடியும் என்று சொல்லி, ஏனென்றால் நான் உம்மில் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு தாவீது ராஜா சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த புதிய மாதத்திலே தேவனுக்குள் நான் புதிய சிருஷ்டியாயிருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் தேவனுக்குள் புதிய சிருஷ்டியாய் தேவனுடைய நன்மையிலே நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வழிகளை உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிறார். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 6 சொல்லுகிறது. யோபு தேவனை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் உம்முடைய தராசிலே என்னை வைத்து பாரும், என்னிடத்தில் உத்தமத்தையே பார்க்க முடியும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, ஆண்டவரே என்னிடத்தில் மாய்மாலம், என்னுடைய கால்கள் கபடு செய்ய தீவிரத்துண்டோ என்று நீர் ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம் வாழ்க்கையில் நாம் தராசிலே வைக்கப்படுவோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற பாவ செயல்கள், மாய்மாலமான காரியங்கள் நம்மை பாதாளத்திற்குள் தள்ளுகிறதாய் காணப்படும். ஆனால் இன்று தேவனுக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மில் புதிய சிருஷ்டியாய் இருக்க விரும்புகிறேன். என்னிடத்தில் இருக்கிற மாய்மாலமான காரியங்கள், என்னுடைய கால்கள் கபடு செய்ய தீவிரித்த நேரங்களில் என்னை தப்புவித்து எம்முடைய பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லுங்கள். தாவீதை போல என்னை என்று நாம் தேவனிடத்தில் நம்மை குறித்து நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய நடைகளை தேவன் இந்த மாதம் உறுதிப்படுத்தி தருவார். இதுதான் முதல் காரியம். என்னை என்று அவர் அந்த வார்த்தையை மிகப்படுத்தி தேவனுக்கு முன்பதாக சொல்லுகிறவராயிருந்தார். இரண்டாவது காரியம், அந்த வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார்த்தால் என்னுடைய எண்ணங்கள் உம்மில் மட்டும் உறுதிப்பட்டிருக்கும் ஆண்டவரே, அதை மட்டும் தான் நீர் பார்க்க முடியும் ஆண்டவரே என்று அவர் சந்தோஷத்துடன் தேவனே நீர் என்னை ஆராய்ந்து என்று சொல்லுகிறார். பல வேளையிலே நாம் தேவனிடத்தில் என்னை ஆராய்ந்து பாரும் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாய் அல்ல. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய நடைகளை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். நாம் முன் நடந்த காரியங்களை நம் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட நிலைமையிலிருந்து நாம் எழுந்திருக்கிறோம் என்று நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். தாவீது நன்றாகவே அறிந்திருந்தார். அவர் ஒரு குள்ளமான மனிதர் தான், ஆனாலும் தேவன் அவருடைய எலும்புகளை எண்ணியிருந்தார் என்று நன்றாகவே தெரியும். அவர் ஒரு குள்ளமான மனிதராய் இருந்ததினால் அவரோ பலசாலி என்று சொல்ல முடியாது. என்று தேவன் அவருடைய அவயங்கள் எல்லாம் உருவெடுத்தாரோ அன்றே அவருடைய புயத்தை பலப்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய விரல்கள் எல்லாம் ஆடுகளை தடவி கொண்டிருந்த விரல்கள் தான். ஆனால் அந்த விரல்களை எல்லாம் தேவன் போர் செய்ய, யுத்தம் செய்ய அவனுடைய விரல்களை தகுதிப்படுத்தினார். அவருடைய கரங்களில் பலனில்லை என்று தாவீதுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் அந்த கரங்கள் வெறும் கோலை மட்டுமே பிடித்தது. ஆனால் தேவன் அதை பலப்படுத்தி அந்த கரங்களை போருக்கு தகுதிப்படுத்தினவராயிருந்தார். தாவீது இதையெல்லாம் நன்றாகவே அறிந்திருந்தார். தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. இத்தனை நன்மைகள் செய்த எனக்கு என்னுடைய சிந்தனைகள் வேறு திசை திரும்புவது எப்படி ஆண்டவரே? என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உம்மில் அல்லவா ஆண்டவரே? எங்கள் முகவரி டாக்டர் விக்டோரியா டேனியல், 38/1 மெயின் ரோடு, பெருமாள்புரம், திருநெல்வேலி 627007. தொலைபேசி எண் 00919894263360.